ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லா பெண்களுக்குமே ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஆடிப்பெருக்கு திருநாள். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பூஜைகள் செய்கிறோம், எப்படி திருமாங்கல்யம் மாற்றுறோம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் முந்தின நாள் வீட்டெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். நான்வெஜ் எதுவும் சமைக்காமவும் அப்படியே வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா காலையில் ஆடிப்பெருக்குக்கு பூக்கள் எல்லாம் பறிச்சுட்டு பூ அலங்காரங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ பூவெல்லாம் வச்சு முடிச்சுட்டு கோலம் போட போயாச்சு. பூஜை ரொம்ப க்ளீன் பண்ணி பூவெல்லாம் வச்சுட்டோம். இப்போ கோலம் போட்டுட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு பர்சனலாக தாமரைப்பூ கோலன்றது ரொம்ப பிடிக்கும். டைம் கொஞ்சம் இல்லாததுனால நான் தாமரைப்பூ கோலம் தான் போட்டிருந்தேன். மாக்கோலமாக போட்டிருந்தேன். கோலம் எல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறமா வெங்கல விளக்கு ஏற்றிட்டு நம்ம அப்படியே பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் 2 விளக்குகளையும் நம்ம இப்போ ஏற்றிக்கிட்டு இருக்கோம். அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நெய்வேத்தியமாக ஒரு டம்ளர் பாலும் பழங்களும் நான் வச்சுருப்பேன். பூஜை ரூமில் எல்லாமே ரெடி பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஊதுபத்தி ஏற்றி வாசல்லேருந்து அப்படியே நம்ம காமிச்சிக்கிட்டு வரணும். மெயினாக நிலவாசப்படியில் நம்ம பூஜைகள் செய்யணும். அங்கே தான் நம்ம குலதெய்வம் தங்கியிருக்கிறதா ஐதீகம் இல்லையா? அதனால் வாசப்படியை கண்டிப்பாக தொட்டு கும்பிட்டுட்டு நம்ம அதுக்கு குங்குமம் மஞ்சள் வச்சுட்டு எல்லாம் பண்ணணும். நான் வெள்ளிக்கிழமை தான் எல்லாமே செய்திருந்தேன். அதனால் இன்றைக்கி நான் குங்குமம் மஞ்சள் எதுவும் வைக்கலை. ஜஸ்ட்டு நான் தொட்டு கும்பிட்டுட்டு தூபம் காமிச்சிட்டு உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். வெளியில் தூபம் காமிச்ச கையோடு அப்படியே உள்ளே வரும்பொழுது எதிரிலே பார்த்திங்கன்னா விநாயகர், அவருக்கு முன்னாடி ஒரு வேல் வச்சு வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வேலுக்கும் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா உள்ளார கிச்சனில் அன்னபூர்ணி அம்மனுக்கு கீழே அரிசி மூட்டை எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி கொட்டுறதுக்காக. அதுக்கும் காமிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளோட பூஜை ரூம்குள்ளே நம்மளுடைய தாயார் படம் அப்புறம் எல்லா படங்களுக்கும் நான் தூபம் இன்னைக்கு ஆடி பெருக்கு அப்படின்னாலே எல்லாமே பல்கி பெருகும் அப்படின்றது தான் முக்கியமான ஐதீகம். மற்ற நாட்களை விட இந்த ஆடி 18க்குள்ளவே பார்த்திங்கன்னா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அதிகமாகும். அதை கொண்டாடுறதுக்காக அதுக்கப்புறம் விவசாயம் நல்லா செழிக்கும், நாடு வளமாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் மக்கள் இதை தண்ணீரை போற்றுறது. பஞ்சபூதங்களில் தண்ணீர்ன்றது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். தண்ணீர் குடிச்சே நம்ம பசியை போக்குன காலங்கள் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கதை சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி தண்ணி ஒரு பெரிய அத்தியாவசியமான விஷயம். அதை போற்றுறதும் வணங்குறதும் தப்பே கிடையாது. அதனால் அப்போல்லாம் நீர்நிலைகளில் போயிட்டு பூக்கள் தூவி விளக்குகள் ஏற்றி மக்கள் அங்கேயே உட்காந்து எப்படி இந்த நீர் வத்தாமல் இருக்கோ அதுபோல் நம்மளுடைய திருமாங்கல்யத்தினுடைய தன்மை கணவருக்கு எந்தவித ஆபத்தும் இல்லாமல் நம்ம தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும்னு அங்கேயே அந்த படித்துறையிலேயே உட்காந்து திருமாங்கல்யம் மாற்றிக்கிட்டுலாம் வருவாங்க. அந்த மாதிரியான விசேஷமாக தான் இந்த ஆடி பெருக்கை நம்ம பார்க்கணும். இன்றைக்கி கல்லுப்பு, அதுக்கப்புறம் மகாலட்சுமி அம்சமாக சொல்லப்படுற பால், தயிர், நெய், வெண்ணெய், குங்குமம், மஞ்சள், இந்த பருப்பு, இந்த மாதிரி அரிசி எல்லாமே நம்ம வாங்குறதுன்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். ரொம்ப வசதி வாய்ப்பாக இருக்கவங்க தங்கம் வாங்கி கூட வீட்டில் வைக்கலாம், அது இன்னும் பெருகும். அதை விட முக்கியமாக தான தர்மங்கள் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு எதுவுமே பண்ண முடியலன்னா கொஞ்சம் சர்க்கரை எடுத்து புத்துக்கு போடுறது, எறும்பு புத்துக்கு போடுறது, அதுவே ஒரு பெரிய தானத்துக்கு சமமான விஷயம். நாய்க்கு பைரவருக்கு பிஸ்கெட் கொடுக்கறது, இதெல்லாமே ஒரு நல்ல விஷயமா இன்னைக்கு நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கான சோர்ஸ் நம்மளுக்கு எப்படியாவது வரும். அடுத்த முறை நீ இன்னும் நல்லா தான தர்மம் பண்ணுன்னு கடவுள் நமக்கு அதிகமாகவே கொடுப்பாரு. என்னுடைய அனுபவத்தில் இது நான் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே நீர்நிலையெல்லாம் ஒன்றும் நிறையலை நம்மளை பொறுத்த வரைக்கும். அதனால் நமக்கான நீர்நிலை, நமக்கான தண்ணீர் எங்கேருந்து வருதுன்னா நம்மளோட மோட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த போருக்கு ஒரு குங்கும மஞ்சள் வச்சுட்டு பூஜை பண்ணணும். இப்போ நம்ம ஆர்ஓ வாட்டர் தான் நம்மளுக்கு இப்போதைக்கு இருக்கிற குடி தண்ணீர், அவங்களுக்கு நம்ம இப்போ வைக்க போகிறோம். இந்த மாதிரி நீர்நிலை சம்பந்தமான விஷயங்களுக்கு நம்ம குங்கும மஞ்சள் இடும் பொழுது கங்கா, யமுனா, சரஸ்வதி, சிந்து, காவேரி, நர்மதை தாயே என்றைக்குமே நீ பல்கி பெருகி எங்கள் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறது ரொம்ப நல்லது. சில நாட்களுக்காக நம்ம காத்திருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இந்த ஆடி பெருக்குக்காக நான் காத்திருந்தேன். ஏன்னா என்னுடைய திருமாங்கல்யம் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி பிரிஞ்சுக்கிட்டே வந்திருக்கு. சரி, நம்ம ஆடிப்பெருக்கு அன்னைக்கு மாற்றிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் திருமாங்கல்யம் மாற்றிக்க போகிறேன். 11:12 நம்ம மாற்றிக்கிட்டு பூஜையை முடிக்கலாம். அந்த மாதிரி நெய்வேத்தியமாக பழங்கள் தான் வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் பாலில் நிறைய சக்கரை போட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி சில பொருட்கள் நம்ம தாம்பாளத்தில் வச்சு அம்பாள் கிட்ட படைச்சு நம்ம எடுத்துக்கிறதுன்றது ரொம்ப விசேஷம். அந்த விதத்தில் நான் ஒரு ப்ளவுஸ் பிட்டு இந்த திருமாங்கல்ய கயிறு தான் நான் இப்போ போட்டுக்க போகிறேன். ஒரு சீப்பு, வெத்தலை பாக்கு, ஒரு ப்ளவுஸ் பிட்டு, இப்போது குங்குமம், மஞ்சள் வாங்கிட்டு வந்திருக்காங்க, பொட்டு பேக்கெட்டு, பூக்கள், இதெல்லாம் நம்ம வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஒரு செட்டு நம்ம வச்சுக்கிட்டு
அம்பாளுக்கு நைவேத்தியம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதை நம்ம தைச்சு போட்டுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொன்று வந்து இது காமிப்பான் நல்லா. இன்னைக்கு தான் நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து அரிசி வந்து புதுசாக பிரிச்சுருக்கேன் பாருங்கள். அரிசி ட்ரம்மெல்லாம் நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இன்றைக்கி தான் பிரித்து கொட்டணும், இன்றைக்கி பெருக்கணும் இதுன்றதுக்காக நான் வந்து அரிசி வந்து பிரித்து வச்சுருக்கேன். இப்போ இந்த டைமுக்குள்ளே நான் ட்ரம்மில் கொட்டிடுவேன். இந்த மாதிரி நம்மளுக்கு பண்ணுறதுனால மகாலட்சுமி அம்சம் நிறையவே இருக்கும். தானிய லட்சுமி பெருகும், பல்கி பெருகும். அதுதானே முக்கியம். ஒரு ஜான் வயிறுன்னு சொல்கிறோமே, அதுக்காக தானே இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான விஷயம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த குபேரப்படியில் ஒரு படி அரிசி எடுத்திருக்கேன். அடுத்ததாக வெல்லம், இன்றைக்கி புதுசாக வாங்கிட்டு வந்த வெல்லம் வைக்கிறோம் பாருங்கள். கல்லுப்பு வைக்கிறோம். மஞ்சள், குங்குமம், பூசு மஞ்சள் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்துட்டு விரல் மஞ்சள். இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் இதில் நம்ம வைக்கிறோம். இதில் எதுனாலும் நம்ம வைக்கலாம். இன்னைக்குன்னு பார்த்து எனக்கு வந்துட்டு நெய்க்காரம்மா வேற வந்தாங்க. அதனால இதை பாருங்க, நெய் வாங்கி வச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து அமையறதுன்றதே பெரிய விஷயம். இப்போ இதை பாருங்க, வளையல் வாங்கிட்டு வந்தார், அதை சொல்ல மறந்துட்டேன். அதுவும் மங்கள பொருள் இல்லையா, அதனால வளையலும் நம்ம இது கூட வச்சிருக்கோம். ஓகே, இங்கே பாருங்க, ஏற்கனவே நான் வந்து நெய்வேத்தியமாக அங்கே வச்சிருக்கேன். கோலம் வந்து இது வெள்ளிக்கிழமை பூஜைக்கு போட்டது தான். நல்லா இருக்குன்றதுக்காக தாமரை பூவிலே வச்சுட்டு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்றதுனால இந்த திங்ஸ் எல்லாம் அங்கே வச்சிடலாம். நம்ம முக்கியமா நம்ம தலைக்கு பூ வாங்கிட்டு வரணும் இல்லையா, அந்த பூவையும் இதில் வச்சிடலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் திருமாங்கல்யம் மாத்திட்டு தீபதூப ஆராதனை பண்ண போறேன். உங்களுக்கு நான் வீடியோல காட்டுறேன். மஞ்சள் துவைச்சு தான் கடையில கொடுப்பாங்க. அதுல கொஞ்சம் மஞ்சளும் துவைச்சு நான் அம்பாள் பாலத்துல வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இந்த பிளவுஸ் பிட்ல. இன்னொரு கயிறு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, நான் மஞ்சள் கட்டி வச்சிருக்கேன். இப்ப இந்த கயிறை வந்து நம்ம கழுத்துல போட்டுக்கிட்டு முதல்ல இந்த கயிறை கழுத்துல நம்ம கட்டிக்கணும். கட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம எந்த திருமாங்கல்யத்தை மாத்த போறோமோ அதை வந்துட்டு வெளியில நம்ம எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. சப்போஸ் நீங்க சரடு போட்டிருக்கீங்க, அதுல இருக்கிற கயிறு வந்து நஞ்சு போன மாதிரி இருக்குன்னு சொன்னா இன்னைக்கு மாத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள். உருக்கள் கோத்துக்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப உகந்த நாள். கொஞ்சம் அந்த திருமாங்கல்யத்தை லேசா கழுவுறதுன்னா ரொம்ப ஏதாவது படிஞ்சிருந்துச்சுன்னா தேய்ச்சி கழுவிட்டு கூட நம்ம வந்து மஞ்சள்ல துவைச்சு வச்சிருந்து இந்த டைமுக்கு எடுத்து நம்ம மாத்திக்கலாம். இப்ப பாருங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கழுத்துல கட்டிக்கலாம். ஒரு சிலருக்கு தெரியாதுல்ல, அதனாலதான் நான் இது சொல்றேன். இது கூடவா எங்களுக்கு தெரியாதுன்னு நினைப்பீங்க. இது வரைக்கும் நான் வந்து இப்ப நின்று எதுக்காக காமிச்சிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு வீடியோல ப்ராப்பரா தெரியும்னு காமிச்சேன். இப்ப அந்த உருக்கள் போக்கும்பொழுது நம்ம உட்கார்ந்து அமர உட்கார்ந்து தான் நம்ம போக்கணும். ஏன்னா தங்கம் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயம். கொஞ்சம் பயபக்தியா ஏதாவது அம்பாள் ஸ்தோத்திரம் ஏதாவது தெரிஞ்சதுன்னா வீடியோல போட்டு வச்சுட்டு டிவியில போட்டு வச்சுட்டு கூட நம்ம உருக்கள் மாத்திக்கலாம். மகாலட்சுமி ஸ்தோத்திரம் அந்த மாதிரி எல்லாம் போட்டு வச்சுட்டு மாத்திக்கலாம். சர்வமங்கல மாங்கல்யே அப்படின்ற அந்த ஸ்தோத்திரத்தை சொல்லிக்கிட்டே கூட நம்ம மாத்திக்கலாம். நம்ம வந்து கணவருடைய ஆயுளுக்காக ஆரோக்கியத்துக்காக வேண்டிக்கிட்டு குடும்ப சேமத்துக்காக வேண்டிக்கிட்டு அந்த மாதிரி எல்லாம் தான் நம்ம போக்கணும். அமங்கலமான வார்த்தைகள் சொல்லிக்கிட்டோ இல்ல கோவப்பட்டுக்கிட்டோ மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டோ இதை பண்ணவே கூடாது. வீட்டுல இருக்கிற எல்லாரும் ஒரு அமைதியான சூழ்நிலையில நல்லா அப்படி இருக்கக்குள்ளதான் நம்ம இந்த திருமாங்கல்யம் மாத்துறதுன்றத நம்ம பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டிவியில வந்து நம்ம அதுக்கான பாடல்கள் போட்டு விட்டுட்டு கூட இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். என்னுடைய தாலியில இருக்கிற உருக்கள் வந்து நான் இங்க எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. ஓகேவா, ஒரு நம்மளுக்கு படைச்ச அந்த பிளவுஸ் பிட் மேலேயே நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் என்னென்ன கோக்க போறோம் அப்படின்றத. அது கூட மங்கள பொருட்களையும் சேர்த்து வச்சிருக்கேன். இப்ப அந்த எடுத்தோம் பாத்தீங்களா, அந்த கயிறை என்ன பண்ணணும் அப்படின்னா, பால் வடிகிற மரங்கள் அதுல கட்டலாம். பூக்கிற மரங்கள், நல்ல காய் காய்ச்சிக்கிட்டே இருக்கிற மரங்கள், அந்த மாதிரி இடமா பார்த்துதான் கட்டணும். அனாவசியமா தூக்கி போடுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. நல்ல பால் சுரந்துட்டே இருக்கிற மரங்கள் அதுலலாம் வந்து கட்டலாம். பிளஸ் வந்து நல்ல பூக்கிற மரங்கள் அந்த மாதிரி கட்டலாம். இப்போ செம்பருத்தி அது போடுற மரங்கள்ல எல்லாம் அது போல கட்டி விடுறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்லது. கட்டையில இந்த கட்டையை வந்து நம்ம கட் பண்ணிடணும். ஓகேவா, அப்பதான் நம்ம போக்க முடியும்ன்றதுனால 2 சைடும் கட்டை கொடுத்துருப்பாங்க. இது வந்து கைப்பிரி கயிறுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சரடுல கோத்து போட்டுப்பீங்க, தங்கத்தை செயின்ல அந்த மாதிரி கொத்து போட்டுக்கிறவங்களுக்கு சின்ன துண்டு தான் தேவைப்படும். இதை நான் ஃபுல்லாவே கயிறுல தான் போடுறேன் அப்படின்றதுனால முழு கயிறு தான் எனக்கு தேவைப்படும். அந்த நுனியை மட்டும் கட் பண்ணிட்டு இப்ப எப்படி கோக்குறோம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல நம்ம எடுத்து வச்சுக்கணும், நான் இப்படிதான் செட் பண்ணி போட போறேன் அப்படின்றத
செட்டாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதில் திருமாங்கல்யத்தில் பக்கத்தில் என்ன வரணும் அப்படின்றத நம்ம தானே டிசைட் பண்ணுவோம். அந்த மாதிரி இப்படி செட்டாக ஒன்று ஒன்றா இப்படி எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கோக்கிறதுன்றது ரொம்ப நல்லது. திருஷ்டிக்காகவும் இந்த கருப்பு மணி அப்படின்றது வைப்பாங்க. அந்த மாதிரி கோத்து போடுறவங்க அந்த மாதிரியும் வச்சு போட்டுக்கோங்க. இந்த உருக்கல் கோக்கும் பொழுது நிறைய பேர் வந்து அது கூட நிறைய உருக்கல் கோத்துப்பீங்க, சிலர் மணிகள் கோப்பீங்க, பவள மணி இந்த மாதிரிலாம் கோக்குற வழக்கம் இருக்கவங்க அதெல்லாம் சேர்த்து கோத்துக்கோங்க. ஒற்றைப்படையில் வர மாதிரி கோக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. எதுக்காக ஒற்றைப்படை சொன்னாங்கன்னா அப்போ தானே நம்ம இன்னொன்று சேர்ப்போம், ஒன்று வந்து தனியாக இருக்குது நம்ம இன்னொன்று சேர்க்கலாம் அப்படின்னு நினைப்போம்ல, அதுக்காக அந்த மாதிரி சொல்லி வச்சுருப்பாங்க. இப்போ வந்து கழுத்தில் நான் எவ்வளோ அளவு போடணுன்றதை போட்டு பார்த்துட்டு ஒரு கருப்பு மணி கோத்துட்டு பக்கத்தில் முடிச்சு போட்டிருக்கேன். இப்போ எல்லா உருக்களையும் நான் கோத்துட்டு காண்பிக்கிறேன். நான் தாலி உருக்கல் பற்றி இன்னொரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். நம்ம நிறைய உருக்கல் கோத்துருக்கோம் அப்படின்றதுக்காக தாலியை வந்து வெளியில் எடுத்து விட்டு அது ஒரு ஆர்னமெண்ட் மாதிரி காமிக்கிறதுன்றது தப்பு அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மா சொல்லுவாங்க. எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் நிறையவே நான் வந்து உருக்கல் கோத்துருந்தேன். நான் அந்த மாதிரி வெளியில் எடுத்து விட்டதில்லை. இருந்தாலும் சேலையில் அது வந்து தனியாக தெரியும் பொழுது அதுவே திருஷ்டிப்படும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் நான் சொல்கிறேன். அதனால் ரொம்பவே நம்ம வந்து மதிக்கக்கூடிய விஷயமா இந்த தாலியை நம்ம வச்சுக்கணும். அதை வந்து துஷ்டமாக நினைக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டு சொல்கிறேன். இப்போ வந்து என் கழுத்துக்கு தகுந்த மாதிரி நான் அதை நாட் போட்டு எல்லாம் முடிச்சிட்டேன். அந்த நாட்டை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுட்டு சைடில் இருக்கிற அந்த 2 கயிறு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து திரிச்சிக்கணும். இப்போ நான் இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரியே திரிச்சு எடுத்துக்கோங்க. இதை திரிச்சிட்டு அதையுமே ஜடை பின்னுற மாதிரி பின்னி நாட் போட்டுக்கிட்டிங்கன்னா சீக்கிரத்தில் அது வந்து பிரியவும் பிரியாது, அவுறாது. அதே மாதிரி நம்ம தண்ணி படும் பொழுது கொஞ்சம் மறுபடியும் நம்ம டைட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒவ்வொருத்தர் வேறு விதமாக கூட நீங்கள் வந்து நாட் போட்டுப்பீங்க. சிலர் நான் பார்த்துருக்கேன் கழுத்து பின்னாடி நம்ம எப்பவும் போல் அதை முடிச்சே போட்டிருப்பாங்க. எனக்குமே இந்த நாட்லாம் ஓரளவுக்கு தான் வரும். ஏன்னா நான் நிறைய சரடு தான் போட்டிருக்கேன். இப்போ தான் நான் மறுபடியும் கயிறு போட ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ இது நம்மளுக்கு இது ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக என்னோடய ஹஸ்பண்டை கூப்பிட்டு நான் வந்துட்டு குங்குமம் மஞ்சள் வைக்க சொல்லிவிட்டு வளையல் எல்லாம் போட்டு விட சொல்லிவிட்டு திருமாங்கல்யத்தையும் மாட்டி விட சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி வீட்டில் வந்து கணவர் இல்லைன்னா நம்மளே நம்ம கைகளால் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். ஆஃபீஸ் போயிருக்காங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளே நம்ம கைகளால் எடுத்து போட்டுக்கலாம், தவறு கிடையாது. என்ன ஒன்று மாற்றும் பொழுது ஒரு மஞ்சள் கயிறு கழுத்தில் இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. இதுதான் இதில் முக்கியமான விஷயம். திருமாங்கல்யம் போட்டதுக்கப்புறமா நான் ஏற்கனவே போட்டிருந்தேன் அந்த கயிறை வந்து எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக கணவர் போட்டு விடுறாரு திருமாங்கல்யம்னா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியே ஆகணும். அந்த மாதிரி ஆசீர்வாதம் வாங்கி முடிச்சுட்டு திருமாங்கல்யத்தில் குங்குமம் மஞ்சள் வச்சுக்கிறது நல்லது. அதை தான் என்னோடய ஹஸ்பண்ட் பண்ணிகிட்ருக்காரு. வீட்டில் மூத்த சுமங்கலிகள் இருந்தாங்கன்னா அவங்க கைகளினாலையும் நம்ம குங்குமங்கள் வச்சுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்லது. எனக்கு எங்கள் மாமியார் இருந்தாங்க வீட்டில், அவங்கள தான் நான் வச்சு விட சொல்லியிருந்தேன். நான், என்னுடைய கணவர், என்னுடைய மாமியார் 3 பேரும் தான் என்னுடைய திருமாங்கல்யத்துக்கு குங்குமம் மஞ்சள் வச்சுக்கிட்டோம். இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள் அப்படின்றதுனால என்னுடைய மாமியாருக்கு ஒரு ப்ளவுஸ் பிட் வச்சு அதில் பழம், பூ, வளையலெல்லாம் வச்சு அவங்களுக்கு தாம்பூலம் கொடுத்துருந்தேன். ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அவங்களும் திருப்தியாக வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் பெரியவங்க அப்படின்றதுனால எங்கள் 2 பேருமே கூப்பிட்டு நிற்க வச்சு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க சொல்லி சொன்னாங்க. நாங்களும் ஆசீர்வாதம் வாங்கி முடிச்சிட்டோம். என்னுடைய மாமியாரும் எங்கள் கையில் காசு கொடுத்துருந்தாங்க. அதையுமே என்னோடய ஹஸ்பண்டோட காசையும் என்கிட்டே கொடுத்துட்டாரு. 2த்தையுமே சமயபுரத்தால் பாதத்தில் நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். சரி, இப்போ நம்ம கழுத்தில் போட்டு மாட்டணும்ல, இந்த திருமாங்கல்யம் மாற்றுறதுக்காக இது வச்சுருந்தோம்ல, இது பத்திரமா வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். இந்த கிழங்கு பூச்சி கிச்சு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா அதை மாற்றிட்டு வேறு கிழங்கு கட்டி வச்சுக்கணும். திருமாங்கல்யம் மாற்றுறதுக்காகவே இதை நம்ம வச்சுக்கிறதுன்றது ரொம்ப நல்லது. இன்றைக்கி நம்ம எதை வந்து அதிகப்படுத்தினாலும் அது வந்து பல்கி பெருகும் அப்படின்றதுனால இன்றைக்கி அரிசி ட்ரம் கரெக்டாக நான் நேற்றே க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சம் அரிசி இருந்தது, அதையுமே இன்றைக்கி 2 மூட்டையும் போட்டு ஃபில் பண்ணி வச்சுட்டேன். ரொம்ப திருப்திகரமான ஒரு ஆடிப்பெருக்கு திருநாளாக தான் இன்றைக்கி இருந்துச்சு. இதுதான் வந்து நம்ம வீட்டு ஆடிப்பெருக்கு. நம்ம கும்பிட்ட விதங்கள், கயிறு மாற்றினது எல்லாமே நான் காமிச்சிருப்பேன். இப்போது
சூப்பராக நம்ம வந்து இன்னைக்கு ஆடி பெருக்கு அன்னைக்கு திருமங்கல்யம் மாற்றிக்கிட்டாச்சு. கரெக்டாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12. ஓகேவா? 12 மணிக்குள்ளாரவே நம்ம வந்துட்டு இதெல்லாம் மாற்றிக்கிட்டோம். இங்கே பாருங்க, எனக்கு ஆடி பெருக்கு அன்னைக்கு என் வீட்டுக்கார் காலில் விழுந்தோடனே காசு கொடுக்குறாரு. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து இந்த மாதிரி காசுலாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் பத்திரமா எடுத்து இங்கே காமிட்டு அப்படியே எடுத்து உண்டியலில் போட்டுருங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளுக்கு கிடைக்கிறதே வந்து ரொம்ப பெரிய விஷயம் இன்னைக்கு காசு. அதனால இதெல்லாம் கிடைச்சிருக்கு. இந்த வீடியோ வந்து உங்களுக்குலாம் உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னைக்கு வந்து நிறைய தான தர்மங்கள் செய்யறது, இந்த ப்ளவுஸ் பிட் வச்சு கொடுக்கறது, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லது. அதெல்லாமும் பண்ணுங்க. வீடியோ உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.